ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ப்ரூனே நாட்டில் இருக்கோம். ஸோ ப்ரூனே நாட்டில் டே இன் மை லைஃப் பார்க்கலாம் வாங்க. டே இன் மை லைஃப் மட்டும் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேஷன். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே 29. ஸோ இன்றைக்கி வந்து சைனீஸ் நியூ இயர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூனே நாட்டில் ஸ்கூல்ஸ், ஆஃபீஸ், அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே லீவ் இன்றைக்கி. ஸோ நீங்கள் டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 8 o'clock ஆக போகுது. நாங்கள் 6:30க்குலாம் எழுந்துட்டு சைனீஸ் டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க சைனீஸ் நியூ இயரை. ஸோ ட்ராகன் டான்ஸ், லயன் டான்ஸ் அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் நாங்கள். லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் டான்ஸ் அது எல்லாமே இருந்துச்சு. ஹஸ்பண்ட் மட்டும் போய் வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு குட்டீஸ் என்ன பண்ணாங்க, அடம் பிடிச்சாங்க எங்களை கூட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இந்த டைம் நம்ம உங்களை கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு. குட்டீஸுமே பயங்கரமாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ரெடியா போலாமா? பண்டார் சரி பகவான் சொல்கிற கேபிட்டலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் இருக்கோம். ஸோ அங்கே பக்கத்துலேயே வந்து சைனீஸ் டெம்பிள் இருக்குது. ஸோ அப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ப்ரூனே நாட்டில் ஒரு 1 வீக்காகவே பார்த்திங்கன்னா பயங்கர கண்டினியூஸாக மழையாக தான் இருக்குது. கேபிட்டல்னால கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஆனால் வந்து டுட்டாங் அப்புறம் கேபி ஏரியாலாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் பயங்கரமாக வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்த மாதிரி நான் வந்து பார்த்தேன். நியூஸ்லலாம் போனியோ பிளட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா ஃபாரின்லேயும் வெள்ளம்லாம் வருமா? ஆக்சுவலி வெள்ளம் கிடையாது, இது வந்து மழை தண்ணி தான் அவ்வளோ வந்து இது பண்ணி ஃப்ளட்டாக வந்துருச்சிங்க. நாங்கள் போகும்போது அப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்தோம். ஆனால் கடைசியில் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. ஸோ நமக்கு எப்படி நிறைய முறைகள்லாம் இருக்கோ அதே மாதிரி சைனீஸ் அவங்களுக்குமே இருக்கும் போல். ஸோ நிறைய முறையெல்லாம் பண்ணி சாமிலாம் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராகன் டான்ஸ், லயன் டான்ஸ் எல்லாமே பண்ணாங்க. ட்ரம்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே வாசித்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களே வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள்.
நாங்க ட்ரம்ஸ் வாசிக்கிறத பார்த்துட்டு இருந்தா, எங்க குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சைனீஸ் பையன் வந்துட்டு மங்கி குட்டியோண்டு ஒண்ணு வச்சிருந்தான். ஸோ பார்க்கறதுக்கே இந்த மங்கி க்யூட்டா இருந்துச்சு. கொஞ்சம் மங்கினாலே எனக்கு கொஞ்சம் பயம் தான். ஸோ அத வந்து பார்த்துட்டு பக்கத்துல போணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த மங்கி வந்து பார்த்தீங்கன்னா, குழந்த மாரி அழகா அவன கட்டி புடிச்சுட்டு அப்படியே விடாம ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. இதில வேற சைனீஸ் நியூ இயர்க்கு ரெட் கலர் ட்ரெஸ் போடுவாங்க. ஸோ அந்த மங்கியுமே அழகா போட்டிருந்துச்சு. அந்த பையன் பாருங்க, அந்த அந்த மங்கிய குழந்த மாரி ட்ரீட் பண்ணி அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டான். அந்த ஃபங்ஷன் முடியிற வரைக்குமே அந்த மங்கி அவன் கீழேயே விடல. ஸோ கையிலேயே தாங்கிக்கிட்டே தான் இருந்தான். ஸோ ரொம்ப கூட்டம் ஆயிடுச்சுங்க. பயங்கரமான கூட்டம். நாங்க வரும்போதே நல்ல கூட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நெறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேர் சைனீஸ் நியூ இயர்க்காக ரெட் கலர் ட்ரெஸ் கோட்லாம் நெறைய பேர் போட்டு வந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. இந்த ட்ரம் சவுண்ட்லாம் கேட்குறப்போ நம்ம ஊர் திருவிழாலாம் மோளம் அடிச்சுட்டு வருவாங்க இல்லைங்க. ஸோ அந்த மாரி இருந்துச்சு. செம்ம வைபா இருந்துச்சு. என் பொண்ணு பயங்கரமா அவங்களும் அப்படியே கையிலேயே ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தாங்க அழகா.
ட்ராகன் லயன் டான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வெடி வச்சாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் கிராக்கர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணி கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான கிராக்கர்ஸ் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் மறக்காமல். இந்த டான்ஸ் ஆடுறதுங்க ரொம்ப ஈஸி இல்லைங்க. அவ்வளோ கஷ்டம். ஏன்னா உள்ளே 2 பேர் இருந்து அந்த குனிஞ்சுக்கிட்டு பண்ணுறது, அப்புறம் அந்த ஜம்ப்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா? உண்மையாக சொன்னால் பயங்கர ப்ராக்டிஸ் வேணும் தான். ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. அங்கே டெம்பிள்குள்ளே வந்து பத்தி வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வாங்கி சாமி காமிச்சிட்டு நம்ம அங்கே எடுத்து வச்சிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம நாட்டில் எப்படி வந்து கோவிலில் அருள் சொல்லுவாங்களோ அதே மாதிரி சைனீஸ் டெம்பிள்லேயும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அருள்லாம் சொல்லுவாங்களாம். ஸோ இங்கே இருக்கவங்களே நிறைய டைம் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த கோவில் வரும்போதெல்லாம். சைனீஸ் நியூ இயர்க்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு சைன் ஜோடியாக் சைன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து ஸ்னேக் சைன் தான் இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க வந்து சைனீஸ் நியூனாலே முதல்ல கிஃப்ட் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழமாக தான் இருக்கும். ஆரஞ்சு பழம் வந்து கோல்டன் கலர் இருக்கிறனால அது வந்து நமக்கு ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஸோ ஒரு லக்கியாக ஃபீல் பண்ணி தான் அது வந்து அதை கிஃப்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.